ஹாய் மக்காஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இதுதான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் டுட்டோரியல் வீடியோ. ஆக்சுவலி டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படிதான் நினைக்கேன், ஒரு 1 hour வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் கைஸ். ஓகே, அது என்னன்னா, நான் வந்து எவ்ரிடே ஐம் ஆக்சுவலி ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே, எவ்ரிடே நான் வந்து குறிப்பிட்ட ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுவேன். எல்லா டைமும் குறிப்பிட்ட ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுவேன். ஒரு 5 minutes ஆகும். அந்த 5 minute சேவ் பண்ணக்கு வேண்டி ஒரு 1 hour உட்காந்து நம்ம அந்த ஸ்கிரிப்டை அந்த வீடியோவில் பண்ணியிருப்போம். ஓகே, வீடியோ சூப்பராக வந்துச்சு. இது கடைசியில் ஆனால் பார்த்தாக்கா வீடியோவும் ரெக்கார்ட் ஆகலை, ரெக்கார்ட் ஆச்சுது, பட் வீடியோ சோர்ஸ் கேப்சர் ஆகலை, ஆடியோவும் கேப்சர் ஆகலை. சரி, அதான் கம்ப்யூட்டரை உடைக்கலான்லாம் தோணும், பட் எனக்கு என்னென்னா அந்த வீடியோ நான் ஒழுங்காக பண்ணேன். ஓகே, எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுல கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதனால் நான் இவ்வளோ நாள் வீடியோ எடுக்காமல் இருந்தேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்ணுறோம் இப்போ. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கண்டென்ட் ஐடியாஸே இல்லை கைஸ். லைக் சும்மா ஓகே வியூஸுக்கு வேண்டி வீடியோஸ் போடணும்னு இல்லை. ஓகே, ஈவன் தோ அது ஒரு ஆசையாக இருந்தாலும் வீடியோ எடுக்க வரும்போ ஒரு மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி இருக்குது. பிகாஸ் ஏதாவது சம்திங் ரியலி என்னை இன்ஸ்பயர் பண்ணணும், இல்லை நான் வந்து என்னோட க்யூரியாசிட்டியை டச் பண்ணாதான் நான் அந்த விஷயத்த பண்ணுவேன் யூஸ்வலாட்டு. பட் எனிவேஸ், அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங். ஓகே, நான் ஒன் பை ஒன்னாக வீடியோ போட போட ஐ வில் பி கெட்டிங் மோர் ஆசம் ஐடியாஸ் டு டூ. ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அடுத்த என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்க. ஐ கேன் டூ எனி திங். ஓகே, ப்ரோக்ராமிங் சைடில் இஃப் யூ வாண்ட் எனி வீடியோஸ் டு மேக், நான் மேக் பண்ணுறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு லெட் மீ நோ. ஓகே, அது ஒன்று. செகண்டு, இந்த சேனல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இன் சென்ஸ் இங்கே வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. லைக் ஈவன் தோ நான் வந்து ஒரு வருஷம் ஐம் ஹேவிங் நாட் ஒன், ஐ ஹாவ் லைக் 1.25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐம் அ சி ஷார்ப் டெவலப்பர். ஓகே, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து டுட்டோரியல் வீடியோஸில் வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து காட்டுறது மாதிரி இந்த வீடியோஸ் இருக்காது. ஓகே, இது எப்படி இருக்கும்னா, நான் வந்து எப்படி ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுவேன் அப்படி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இட் வில் இன்க்ளூட் டீபக்கிங், சாட் ஜிபிடி, எவ்ரி திங். ஓகே, நம்ம அதை பார்க்க தானே போகிறோம் இந்த கம்மிங் வீடியோஸில். எனிவேஸ், கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிம்பிள் இமேஜ் எடிட்டர். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து ஒன்று வந்து சாட் ஜிபிடி, ஒன்று வந்து கிளவுட். நீங்கள் வந்து கிளவுட் வந்து இன்னும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் கைஸ். பிகாஸ் கோட் ஜென்ரேஷனில் கோடிங் டாஸ்க்கு நான் சொல்கிறேன், மற்றபடி எல்லா டாஸ்க்கும் சாட் ஜிபிடி இஸ் த பெஸ்ட். கோடிங் டாஸ்க்கு இஃப் யூ கிவிங் ரியலி குட் ப்ராம்ஸ், திஸ் இஸ் தி பெஸ்ட் ஒன் இன் தி கமர்ஷியல் ஸ்பேஸ். ஓகே, ஃப்ரீயாகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணுங்க, மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, இவன் என்னடா சாட் ஜிபிடியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. இஃப் இட் இஸ் தேர், ஜஸ்ட் யூஸ் இட். ஓகே, சாட் ஜிபிடி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து டெவலப்பராக தான் இருக்கேன். ஓகே, ஒரு ஒர்க்கில் இல்லாமல் தான் நான் வந்து ஃப்ரீலான்சராக இருந்திருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் எப்படின்னா, ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணணும்னா மல்டிபிள் ஸ்டாக் ஃப்ளோஸ் டேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டைம்லலாம் எப்படின்னா, ஐ வாஸ் ஹேவிங் அ வெரி லெஸ் கேப்பபிள் கம்ப்யூட்டர். ஓகே, ஒரு 4 GB ரேமா 2 GB ரேமா தான் ஏதோ இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 32 GB எஸ்எஸ்டி இருந்தது. அதில் மல்டிபிள் டேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள டேப்ஸ் ஓப்பன் பண்ணால் கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகும். அப்படி இப்படி இருந்துச்சு. ஸோ ஒரு 4-5 டேப் ஓப்பன் பண்ணதுக்கு பதில் யூ கேன் கம் ஹியர் அண்ட் ஆஸ்க் இட் அண்ட் இட் வில் ப்ரொவைட் யூ வித் ஆன்சர்ஸ். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பி வெரி காஷியஸ். ஓகே, இது கூட ஆன்சர் அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணணும்னா பண்ணாதீங்க. ஓகே, ஜஸ்ட் ரீட் இட், கோ த்ரூ இட். சம்டைம்ஸ் நீங்கள் கேட்ட விஷயமே இருக்காது அதில், அதை தவிர்த்து வேறு ஏதோ விஷயம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பக்ஸ் இருக்கலாம், டிஃபென்சிவ் ப்ரோக்ராமிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே,
ஸோ எல்லாமே உங்களோட ப்ராம்ப்டை பொறுத்து இருக்கு. டிஃபென்சிவ் ப்ரோக்ராமிங்னா என்னென்னா எரர் ஹேண்ட்லிங் எல்லாம் ஸ்டார்டிங்கே பண்ணுறது. ஓகே, அது வரும் முன் தடுப்பு வரும் முன் தவிர்ப்பது. ஓகே, தேட்ஸ் அ டிஃபென்சிவ் ப்ரோக்ராமிங். அதெல்லாம் யூஸ்வலாக நடக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ப்ராம்ப்டை பொறுத்து இருக்கு. ப்ராம்ப்டை நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க அதை பொறுத்து இருக்கு. ஸோ யூஸ் வெரி காஷியஸ்லி. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து இதிட்ட கேட்டிருக்கேன், கிரியேட் அ சிம்பிள் பில்லோ ப்ராஜெக்ட். பில்லோனா ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற தல்காணி இல்லை. இட் இஸ் அ பைத்தன் இமேஜ் மேனிப்புலேஷன் லைப்ரரி. ஓகே, பைத்தனில் உங்களுக்கு இமேஜ் மேனிப்புலேட் பண்ணணும்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் லைப்ரரி. எனக்கு என்ன பண்ணணும்னா ரீசைஸு, க்ராப்பிங்கு, அதே மாதிரி சிம்பிள் ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது எப்படி, அது வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் பண்ணாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து க்ளவுட்டையும் இதே மாதிரி கேட்டேன். அது வந்து ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து இங்கே மணி எவ்வளோ, 8:29 எவ்ரி டே ரைட். திஸ் டைம் வந்து க்ளவுட் வந்து இட் வில் நாட் யூஸ் இட்ஸ் மோஸ்ட் கேப்பபிள் மாடல். ஓகே, இப்போ வந்து க்ளவுட் ஹைக்கூ இருக்குது. மோஸ்ட் கேப்பபிள் வந்து சானட். ஓகே, அது வந்து இந்த டைமில் இருக்காது. பிகாஸ் நான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல இதில். இட் இஸ் $20. அது தேவையில்லை. பட் அது பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம வந்து ஃப்ரீ டயரில் இருக்கோம் கரெக்டாக. அந்த அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து பீக் ஹவர்ஸில் முன்னுரிமை கொடுக்கப்படுறாது. ஓகே, அதனால் வந்து கொஞ்சம் லெஸர் கேப்பபிள் மாடல் இருக்கும். அதில் வந்து ஐ டென்ட் கெட் த ஃபுல் கோட். ஓகே, எனிவேஸ், ஆனால் இது வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருது. ஸோ நம்ம ரெண்டையும் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வாசித்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வியூவர்ஸ், ஓகே, இங்கே பார்க்குறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எனக்கு எவ்வளோன்னு தெரியல. பட் ஐ அஸ்யூம் தட் யூ நோ டீக்கிண்டர், யூ நோ திஸ் பில்லோ நினைக்கிறேன். பட் இப்படி இல்லாமல் இருந்தாலோ, இல்லை நான் உங்களுக்கு வந்து பைத்தன் பேசிக்ஸே வந்து அவ்வளோ தெரியாமல் இருந்தாலும், if you want to make if you want me to make a video, I'll make it. Okay, I love to teach, but for me அதெல்லாம் கொஞ்சம் போரிங். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணுறது. பட் ஐ வில் டூ இட். ஓகே, if you want. எனிவேஸ், நான் இது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட ஐ வில் எக்ஸ்பிளைன் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஓகே, பட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர் தம். ஓகே, ஸோ வந்து இவங்க மோஸ்ட்லி வந்து ரெண்டு பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று டீக்கிண்டர். ஓகே, இதுதான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணக்கூடிய லைப்ரரி. இது வந்து ஸ்டாண்டர்ட்லேயே வந்துடும். லைக் நீங்கள் பைத்தன் இன்ஸ்டலேஷன்லேயே இது வந்துடும். நீங்கள் வந்து செப்பரேட்டாக போய் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பில்லோன்னு சொன்னால அது நீங்கள் வந்து பிஐஎல்னு சொல்லிட்டு உங்களுக்கு இம்போர்ட் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி அதை நம்ம பார்ப்போம். அப்போ என்ன நடக்குதுல, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அதில் வந்து இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷன் வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் பராமீட்டர்ஸை வந்து அசைன் பண்ணுறான். ஓகே, ரூட்டை வந்து எதிர்பார்க்குறான். இந்த ரூட் வந்து ஆக்சுவலி என்னென்னா இதான் வந்து பைத்தனில் வந்து குழப்பம். ஓகே, இவன் வந்து ரூட்டுன்னு போட்டிருக்கான். ரூட்டில் வந்து ஒரு கொஞ்சம் வேல்யூஸை வந்து எதிர்பார்க்குறான். ஓகே, ரூட் டாட் டைட்டில்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறான். திஸ் வில் நாட் மேக் சென்ஸ் அன்லஸ் நான் வந்து கோடில் எழுத வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் இன் மை கம்ப்யூட்டர். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஒரு நேம் கொடுப்போம். மேபி லைக் இமேஜ் எடிட்டராக ஏதோ கொடுப்போம். எடிட்டர் சிடி இன்டு இமேஜ் எடிட்டர். அதுக்கப்புறம் வந்து ஒரு வர்ச்சுவலைசேஷன் கிரியேட் பண்ணுவோம். விஎன்வி. ஸோ வர்ச்சுவலைசேஷன்னா என்னன்னு தெரியலன்னா இது ஒரு பைத்தன் பேக்கேஜ். ஓகே, இது என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் ஒரு ஒரு வர்ச்சுவலைசேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணும். ஓகே, அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பேக்கேஜஸ் உங்களுக்குன்னு இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பிப் லிஸ்ட்னு கொடுக்குறேன். பிப் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா லைக் சும்மா நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பிப் லிஸ்ட்னு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா பேக்கேஜஸ் வரும். ஓகே, முக்கியமாக நீங்கள் வந்து குளோபலாக இன்ஸ்டால் பண்ண எல்லா பேக்கேஜஸும் வரும். இதில் குளோபல் ஆட்னா வர்ச்சுவலைசேஷன் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ண எல்லா பேக்கேஜும்.
இங்கே பார்த்தீங்கன்னா பிப் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் த டைம் நான் வந்து பைத்தானில் என்ன பண்ணாலும் ஐ வில் கிரியேட் அ வர்ச்சுவலைசேஷன். ஓகே, ஸோ வெர்ச்சுவலைசேஷன் என்னன்னா, ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து இதை வந்து கொடுத்து வர்ச்சுவலைசேஷனை வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ இந்த கமெண்ட் போட்டாக்க அந்த ஃபோல்டர் நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம். envன்னு கிரியேட் ஆகும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், env ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் ஸ்லாஷ் ஆக்டிவேட்னு கொடுத்தோம்னா இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிஃபையர் இருக்கும் envன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, யூ ஆர் இன் அன் செல்ஃப் ஐசோலேட்டட் என்வாயன்மெண்ட். பைத்தன் பைத்தன் என்வாயன்மெண்ட். ஓகே, நாட் என்டையர் கம்ப்யூட்டர் மாதிரி கம்ப்யூட்டரில் உள்ள ஐசோலேஷன் கிடையாது. பைத்தனோட என்வாயன்மெண்ட் வந்து யூ ஆர் ஹேவிங் அன் ஐசோலேட்டட் பைத்தன் என்வாயன்மெண்ட். ஓகே, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இங்கே நீங்கள் பிப் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பிப் இங்கே வந்து உங்களுக்கு பிப் வெர்ஷன் 24 இருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் நமக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் தேவை, அது மட்டும் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இது கொஞ்சம் ஆக்சுவலி ஓகே ஃபாஸ்ட் இன்ஸ்டால் ஆகிட்டு. இப்போ நான் வந்து பிப் லிஸ்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 2 பேக்கேஜ் இருக்கு. இப்போ நான் இந்த வர்ச்சுவலைசேஷன்ல இருந்து வெளியே வந்தாக்க என்ன ஆகும்னா, ஒரு நிமிஷம், இது டீஆக்டிவேட்னு கமாண்ட் இருக்கு, அது கொடுத்தீங்கன்னா வர்ச்சுவலைசேஷன் வந்து வெளியே வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் வந்து பிப் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பிப் லிஸ்ட் பண்ணுறது வந்து குளோபலில் நான் இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ் வரல. அது காரணம் வந்து இது வந்து குளோபலில் உள்ளது. நான் வெர்ச்சுவலைசேஷன் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து செப்பரேட்டாக இருக்குது. அதை நான் ஆக்டிவேட் பண்ணாமல் தான் அதுக்குள்ளவே நம்ம போக முடியும். இது வந்து செல்ஃப் கண்டெய்ன்ட். ஓகே, நீங்கள் இதில் எத்தனை பைத்தன் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலும் குளோபலில் வந்து அது எஃபெக்ட் ஆகாது. இது எதுக்கு பண்ணுறோம்னா, குளோபலில் வந்து ஒரு குறிப்பிட்ட வெர்ஷன் ஆஃப் பேக்கேஜ் இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஜாங்கோ வெர்ஷன் 5 இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா 6 மந்த்ஸ் கழிஞ்சு 5.5 வந்துருக்கும். 5க்கும் 5.5க்கும் வந்து கொஞ்சம் ஏபிஐ டிஃபரன்ஸ் இருக்கலாம். அதுக்கு ஏபிஐ டிஃபரன்ஸ்னால் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கலாம், பேராமீட்டர்ஸ் மாறி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 வெர்ஷன் ஒரே இதில் இருந்தால் கான்ஃப்ளிக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து எப்படி வர்ச்சுவலைசேஷன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு புரியலைன்னா பேசிக்கலி இப்படி பண்ணுங்க, தட்ஸ் அ பெட்டர் திங். ஓகே, எனிவேஸ், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, அது கிரியேட் நியூ டைரக்டரி கால்ட் அஸ் சோர்ஸ். ஸோ இதில் தான் வந்து நம்ம எல்லா சோர்ஸ் கோடும் இதுக்குள்ளே தான் நிற்கும். ஓகே, அதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஓப்பனிங் அப் த விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே, திஸ் இஸ் த எடிட்டர் ஐ யூஸ் ஃபார் பைத்தன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இமேஜ் எடிட்டர் GUIன்னு கொடுக்குறேன் .py பிகாஸ் ரெண்டு ஸ்கிரிப்ட் நீ பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணது மாதிரியும் ஸ்கிரிப்டுக்கு வச்சு எடிட் பண்ணது மாதிரியும் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒரு நிமிஷம், let me just copy this code, copy and paste. இதுதான் இப்போ நடக்குது வாழ்க்கையில். 1.25 வருஷம் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணியே தப்பிச்சிட்டு இருக்கீங்க கம்பெனியில். எனிவேஸ், சரி, நான் இப்போ என்ன சொன்னேன்னா, பைத்தானில் நான் என்ன குழப்பம்னு சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து இப்போ சும்மாவே நான் இதை ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கம்பைலர் வந்து ஒரு எரரும் தராது, ஒன்றும் தராது. நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா உனக்கு வந்து வரும் எரரு. பட் யூஸ்வலாக நான் சொல்கிறேன், ஓகே, அதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸ்டென்ஷன்ஸோட ஹெல்ப் வச்சு உங்களுக்கு வரக்கூடிய எரர் யூஸ்வலாகட்டே இருக்காது. ஓகே, பைத்தானில் அவ்வளோதான் டைப் சேஃப்டி. தட்ஸ் வை நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. பட் எனிவேஸ், இந்த ரூட் வந்து என்னென்னா, நம்ம வந்து அந்த டிகேயோட இன்ஸ்டன்ஸ் தான் ரூட்னு வருது. ஓகே, டிகேனா ஒன்றும் இல்லை, நம்ம டிகெண்டர் இருக்குல்ல, அது டிகெண்டரை வந்து அந்த டிகெண்டர் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை எப்படின்னா, நீங்கள் அந்த டிகெண்டரை வந்து இனிஷியலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் டிகெண்டர் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
அதுதான் ரூட் இன்ஸ்டன்ஸ். அந்த ரூட் இன்ஸ்டன்ஸுக்குள்ளே உங்களுக்கு மல்டிபிள் கம்போனன்ட்ஸை வந்து எம்பெட் பண்ணலாம். ஓகே, ஃப்ரேம்ஸ் எம்பெட் பண்ணலாம், பட்டன்ஸு, அதுக்கப்புறம் என்னத்த கேன்வாஸு, அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவாங்க, அது நிறைய கம்போனன்ட்ஸ் இருக்கும்ல GUIல, அதெல்லாம் உங்களுக்கு எம்பெட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் எம்பெட் பண்ணது முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ரூட் டிகே இன்ஸ்டன்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் இதில் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரூட்டை வந்து நம்மளோட இமேஜ் எடிட்டருக்கு பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரூட் டாட் மெயின் லூப்புன்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா ரூட் இன்ஸ்டன்ஸை கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். யூஸ்வலாக இன் எசன்ஸ் வந்து GUIs எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இட் இஸ் இந்த கண்டினியூஸ் லூப். ஓகே, இப்போ இந்த விஎஸ் கூட நம்ம எடுத்தால் கூட இது வந்து கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கிறதுனால தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஓகே, நம்ம வந்து கர்சரை வந்து எவ்வளோ மூவ் பண்ணுறோம் இந்த அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணுது. ஓகே, நம்ம இந்த கர்சரை எடுத்து இங்கே வச்சாக்க என்ன நடக்கும் இது ட்ராக் பண்ணுது. ஸோ கண்டினியூஸாக ஈவெண்ட்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது GUIs எல்லாம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் இன் அ பேசிக் லெவல். ஓகே, இது ஒர்க் ஆகணும்னா மெயின் லூப் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கண்டினியூஸாக அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ண முடியும். ஓகே, நம்ம வெறும் ஒரு ஸ்டாட்டிக் இமேஜை மட்டும் காணிக்கிறோம்னா நமக்கு வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தேவையில்லை. ஓகே, நம்ம அதில் மல்டிபிள் இன்ட்ராக்டிவ் விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். அதனால் அது வந்து கண்டினியூஸாக லூப்பில் இருந்தால் தான் கண்டினியூஸாக புதிய புதிய ஈவெண்ட்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணும். ஓகே, வெயிட் பண்ணி ஈவெண்ட்ஸ் நடந்தால் அதுக்கேற்ற ட்ரிகர்ஸை வந்து பண்ணும். ஸோ நம்ம இதில் பண்ண போகிற விஷயமே அதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃப்ரேமு, கேன்வஸ், பட்டன் எல்லாம் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எழுதி அந்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வேலையை முடிப்போம். ஓகே, ஸோ தட்ஸ் த எசன்ஸ் ஆஃப் இட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃப் வாங்குகிறோம், ரூட் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸுக்கு இதை அசைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ தேட் எவ்ரி ஃபங்க்ஷனில் நமக்கு வந்து அது ஆக்சஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த ரூட் ஆப்ஜெக்டில் டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அதிலே அர்த்தம் இருக்கு. நான் எதுக்கு தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியல. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனோட டைட்டில் கொடுக்கலாம். இந்த மேலே வருது இல்லை டைட்டில், மேலே இதில் வருது இல்லை, பட் மேபி நம்ம நோட் பேட் எடுத்தோம்னா நோட் பேட்லேயும் வரல. யூஸ்வலாக நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியலங்க, மேலே வந்து இருக்க இது டைட்டில் அதுதான் இது. இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண உங்களுக்கு தெரியும்ல. நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் ரன் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஹெட்டிங் கொடுக்கலாம். ஜியாமெட்ரினா உங்கள் அப்ளிகேஷனோட டைமென்ஷன்ஸ் அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ விட்த் இவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேல்யூஸ் வந்து செட் பண்ணி வைக்கிறோம். ஐ திங்க் லேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, கம்பேக்ட் இந்த வேரியபிள்ஸை நம்ம ஹிட் பண்ணும்போது லேட்டர் நம்ம இதுக்கு வரலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறோம். ஃப்ரேமை வந்து பேக் பண்ணுறோம். பேக்னா பேசிக்கலி சும்மா அந்த ரூட்டுக்குள்ளே போடுறோம். ஓகே, பேக் இருக்குது, கிரிட்டுன்னு ஒன்று இருக்குது. இன்னும் கிரிட் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. ஓகே, இந்த பேக்கு இந்த கிரிட்டுன்னு என்ன டிஃப்ரென்ஸ்னால், பேக் வந்து சும்மா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்கோப்பும் ஒன்றும் எனக்கு வந்து அவ்வளோவா ஷூட்டிங் பற்றி தெரியாது, பட் கேம்ஸ் விளையாடி இருக்கேன். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட கண்ணை வச்சே மட்டும் எய்ம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பேக்கு. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து பேக்குன்னு போட்டாலே வந்து அது ஃப்ரேமுக்குள்ளே வந்துடும். அது ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ஸ்டாக்காகி நிற்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலி நான் இதை யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, தப்பாக எனக்கு தெரியல, பட் ஐ வில் ட்ரை. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ரூட் டிகே ஆப்ஜெக்ட்னா நீங்கள் வந்து பேக் பண்ணுதீங்க. ஓகே, உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரேம் இருக்குது. இப்போ வந்து இது ஃப்ரேம்னு வைப்போம். ஓகே, பேக்குனா என்ன ஆகும்னா இங்கே வந்து நிற்கும். ஓகே, அதுக்கு அடுத்த ஐட்டம் நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா அது அடுத்து கீழே வந்து நிற்கும். அதுக்கு அடுத்த ஐட்டம் நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா அது கீழே வந்து நிற்கும். ஸோ இதுதான் டிஃபால்ட் பிஹேவியராக இருக்கும் பேக்குக்கு. பேட் ஒய் பேட் எக்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா
அதை வந்து கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணுறது மாதிரி. ஸோ பேட் வைனா மேலே கீழே அப்படி இப்படி எங்கேயாவது மூவ் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸாக்ட்லி நான் இதை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, என்னால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. பட் நம்ம இதை ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் டியூக் பண்ணி. ஓகே, அப்போ கேன்வாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஃப்ரேமுக்கும் கேன்வாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஐ திங்க் கேன்வாஸ் வந்து மோர் லைக் என்ன சொல்கிறது, பேக்ரவுண்ட் இமேஜ். இதுலேயும் பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாம் போடலாம். பட் ஐ டோன்ட் நோ ரியல் டிஃப்ரென்ஸ் என்னென்னு. மோஸ்ட்லி நான் இது பார்த்தது வரைக்கும் என்னென்னா, இதே மாதிரி இமேஜ் போட்டுறது அது போட்டுறது, ஐ திங்க் இட் வில் சப்போர்ட் மோர், ஐ கெஸ் மோர் மோர் பேராமீட்டர்ஸ் கொடுக்கும்னு நினைக்கேன் ஃப்ரேமை விட. யா, ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கேன்வஸில். ஸோ இமேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறது, மேலே பார்க்குறது, ஹைலைட் பண்ணுறது, இந்த கேன்வஸ் ஹைலைட் பண்ணுறது, அது எதுன்னு சொல்லிட்டு நிறையா சப்போர்ட் இருக்கு. கிரிட்டு வந்து என்னென்னா, கிரிட் ஸ்ட்ரக்சர் வரும்போது அது வந்து அது வந்து மாறிடும். ஓகே, அது எப்படி இருக்கும்னா, எக்ஸலில் கிரிட் இருக்கும்போது அதே மாதிரி தான். ஸோ ஒரு நிமிஷம், இது வேண்டாம், சிம்பிளாக லைன் போடுறேன். ஓகே, ஸோ கிரிட் ஸ்ட்ரக்சர் 1 2 3. ஓகே, ஸோ இதில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்கார், கோடு என்ன சொல்லியிருக்கி, ரோ 0வில் வந்து வரணும், காலம் 0வில் வரணும், காலம் ஸ்பேன் வந்து 3 இருக்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ரோ 0 காலம் 0னா ஐட்டம் வந்து இங்கே வரணும். ஓகே, இங்கே தான் இருக்கும். அது காலம் ஸ்பேன் 3னா, இப்போ நம்மள்கிட்ட வந்து எத்தனை காலம்ஸ் இருக்கு, 1 2 3 காலம். அந்த 3 காலமையும் ஸ்பேன் பண்ணணும் அந்த ஐட்டம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் இந்த இதில் எப்படி இருக்குன்னா, இதே ரிமூவ் ஆகும், லைன்ஸ் ரிமூவ் ஆகுமா, லைன்ஸ் வந்து அதில் வராது. பட் நான் உங்களுக்கு விஷுவலைசேஷன் போட்டிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஐட்டம் வந்து இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு நிமிஷம், இந்த எரேசர் அது பெருசாக்கட்டு. எரேசரை பெருசாக்கு ஒரு கமாண்ட் ஆக்சுவலி உண்டு. ஆனால் இது என்ன கமாண்ட், என்ன இருக்கு. ஓகே, ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு என்ன ஆகும்னா, இது ஃபுல்லாட்டே வந்து கேன்வாஸோட ஸ்பேஸாக மாறிடும். ஓகே, தட்ஸ் த மீனிங் ஆஃப் த கிரிட். அதுக்கப்புறம் டிகேவோட இந்த ஏபிஐ இந்த லைப்ரரியில் அவங்கள்ட்ட வந்து பட்டன் ஆப்ஜெக்ட் இருக்கு. பட்டன் ஆப்ஜெக்ட் வந்து என்ன எதிர்பார்க்கணும்னா, முதல்ல நான் வந்து எங்கே போய் இருக்கணும்னு எதிர்பார்க்கும். ஓகே, அதை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். எனக்கு வந்து ஃப்ரேமில் இருக்கணும்னா நீங்கள் ஃப்ரேமில் போடணும். அதுக்கப்புறம் அந்த பட்டனோட டெக்ஸ்ட் என்ன வேணும், இந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் டாட் கிரிட் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, சரி பட்டன் எங்கே வேணும் எங்கே வரணும் இப்போ சொல்லிட்டீங்க, ஆனால் நான் எங்கே போய் நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் வந்து அப்படின்னு பட்டன் கேட்டுச்சுன்னா இந்த கிரிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக போய் அங்கே போய் நிற்கும். இது வந்து என்னது, ரோ 1 0th காலம் அப்படின்னா கீழே இங்கே வந்து நிற்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு இதுவும் சேஞ்ச் ஆகுது. பேட் ஒய் பேட் எக்ஸ்னால் அந்த பொசிஷனை வந்து அவங்களோட ஸ்பேஸ்லேருந்து எவ்வளோ பொசிஷன் வந்து லைட்டாக எக்ஸ் ஆக்சிஸில் மாறும், ஒய் ஆக்சிஸில் மாறும். ஓகே, ஸோ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஓப்பன் இமேஜ், ரீசைஸ், க்ராப், அப்ளை ஃபில்டரு, சேவ் இமேஜ் சொல்லிட்டு இவ்வளோ பட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் இமேஜ் ஆகும்போது என்ன நடக்கும், ஃபைல் டயலாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைல் டயலாக்னா நம்ம யூஸ்வலாக நீங்கள் ஏதாவது வெப்சைட் விசிட் பண்ணும்போது ஃபைல் அதில் அப்லோட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட ஃபைலை உங்களோட சூஸ் பண்ணலாம். ஓகே, அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு இதுலேயும் பண்ணலாம், இங்கேயும் கொண்டு வரலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஃபைல் டயலாக் யூஸ் பண்ணணும். அதில் வந்து என்ன கேட்குறான் இவன், என்ன ஃபைல் டைப் எல்லாம் உங்களுக்கு பாஸ் பண்ணலான்னு. உனக்கு வந்து இமேஜ் ஃபைல்ஸ் நமக்கு வந்து இமேஜ் ஃபைல்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ணணும். இவ்வளோ ஃபார்மேட்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இமேஜ் பாத் வந்து இல்லைன்னா நமக்கு வந்து ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் இமேஜை லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை வந்து கேன்வாஸில் காணிக்கி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வைக்கிறோம். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் இதை வந்து ரீசைஸ் பண்ணுறோம். ஓகே, anti-aliasனா என்னதுன்னு தெரியல எனக்கு. we will see about that. ஒரு நிமிஷம், image dot anti-alias.
What is that? இது வந்து question. What is okay இது ChatGPT கேட்போம். What is image dot anti-alias? அது எந்த டெப்ரிகேட்டட் கூட திஸ் இஸ் த இஷ்யூ கைஸ். நம்ம ஒன்று யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த கோடை சம்டைம்ஸ் வந்து அவுடேட்டடாக இருக்கலாம். அது அவங்க அந்த அந்த லாங்குவேஜ் மாடல் கொடுக்கக்கூடிய கோடு. ஓகே, நான் இது வரைக்கும் இந்த கோடை ரன் பண்ணல, பட் லெட்ஸ் சி ஹவ் இட் இஸ். இதில் தான் ரீசாம்பிளிங் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சி. இன்னொரு விஷயம் இதை ஹைலைட் பண்ணால் எனக்குனே தெரியுது. C# உங்களுக்கு C# வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஓகே, இட் வில் பி ரியலி குட். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்ன நடக்குன்னா, இமேஜை வந்து இந்த டைமென்ஷனுக்கு ரீசைஸ் பண்ணுறோம். ஐ திங்க் திஸ் ஒன் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஐ திங்க் ஹையர் குவாலிட்டி இமேஜஸ்க்கு வேண்டி இது பண்ணுறோமோ, இது யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே இமேஜ் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் செட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணால அதை செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஆங்கர்னா அதை எங்கே வந்து பிளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நார்த் வெஸ்டில். ஸோ நார்த் வெஸ்ட் வந்து எங்கே இருக்கு கரெக்டாக? நார்த் வெஸ்ட் இன் மேப். ஸோ இதை எடுப்போம். நார்த் வெஸ்ட்னா கரெக்டாக இந்த பக்கம் அதை பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த பக்கம் டாப் லெஃப்டில் பேஸ்ட் பண்ணணும். அதை நான் ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன் கைஸ். அப்போ தான் இட் வில் மேக் சென்ஸ் ரியலி வெல். பைத்தன் ரன் பண்ணோன்னா ஜஸ்ட் யூஸ் பைத்தன் கமெண்ட், அப்புறம் ஸ்கிரிப்டோட நேம் ரீசாம்பிளிங்னு சொல்லிட்டு இட் டசன்ட் ஹாவ் அ மாடியூல். ஓகே, விச் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் யூஸ் த பில் டாட் image I think image dot resampling யூஸ் பண்ணால் போதும். ஓகே, ChatGPT சம்டைம்ஸ் வந்து ஹாலுசினேட் பண்ணிடும். நம்ம தான் தெளிவாக இருக்கணும்ப்பா. சரி, ட்ரை பண்ணுக்கா கூட. ஸோ திஸ் இஸ் த விண்டோ. ஓகே, இது வந்து ஃப்ரேமில் கேன்வாஸ் இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணால் நல்ல மோசமாக இருக்கு. இப்போயே பார்ப்போம். ஓப்பன் இமேஜ். ஸோ ஏதாவது ஒரு இமேஜ் எடுப்போம். ஐ திங்க் லெட்ஸ் டேக் திஸ் சோப் டிஸ்பென்ஸா, அதை எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் கரெக்டாக முடிஞ்சு. இமேஜை வந்து நம்ம இந்த கேன்வாஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இதை வந்து ரீசைஸ் பண்ணணும். என்ன ரீசைஸ் பண்ணலாம்? லெட்ஸ் சே 200 போடுவோமா? 200 போட்டால் ஒன்றும் ஆகலை. ஓகே, அப்புறம் நியூ ஹைட் கேட்குது. ஸோ இது வந்து ஒன்றா கேட்குது. இதே 200 கொடுப்போம். என்ன ஆகுது? ஒன்றும் ஆகலை. ஓகே, சேவ் இமேஜ் பண்ண என்ன ஆகும்? லெட்ஸ் புட் இட் இன் டெஸ்க்டாப். லெட்ஸ் புட் இன் டவுன்லோட்ஸ் போடுவோம். நியூனா ஏதாவது போடுவோம். இமேஜ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இமேஜை வந்து சேவ் பண்ண முடியுது. ஓகே, ரீசைஸ் ஆகிட்டு கைஸ். பிகாஸ் நான் நினைக்க ரீசைஸ் ஆகிட்டு பிகாஸ் இது வந்து குட்டியாக இருக்குது இந்த இமேஜ். லெட்ஸ் see the properties if we can. என்ன பாருங்கள், 200. ஸோ கரெக்டாக ரீசைஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஆனால் அந்த எஃபெக்ட் வந்து இதில் வரல, பட் we have resized it. ஃபில்டர் ஆட் பண்ணுவோம். என்ன ஃபில்டர் ஆட் பண்ணலாம்? லெட்ஸ் ஆட் blur. ஓகே, blur ஆட் பண்ணுவோம். ஓ, blur right. ஓகே, that's cool. Let's add actually contour. apply filter. தப்பா ஆட் பண்ண என்ன ஆகும்? ஓகே, will not recognize வருது. ஓகே,
டீட்டெயில். ஸோ டீட்டெயில்னா கொஞ்சம் கூட அந்த அவுட்லைன்ஸ் எல்லாம் ஹைலைட் ஆகி தெரியுது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எம்போஸ் ஷார்ட் லெட்டரில் போட்டால் என்ன ஆகும், அதுவும் யூஸ் பண்ண முடியுது. அப்புறம் ஷார்பன், இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பனாக இருக்குது. க்ராப் பண்ண முடியுமா? என்ட லெஃப்ட் கோஆர்டினேட் நோ, லெஃப்ட் கோஆர்டினேட்னு எடுத்து சயின்ஸ்லாம் கேட்டுருக்கு. ரைட் கோஆர்டினேட் இட்ஸ் a bit buggy, ஆனாலும் அது வந்து ஏதோ ஒர்க் ஆகுது. எனிவேஸ், ஸோ திஸ் இஸ் த அப்ளிகேஷன். இதை நீங்கள் இன்னும் ட்வீக் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் a better. பட் லெட்ஸ் கம் பேக் டு த கோட். அதுக்கப்புறம் ரீசைஸ் இமேஜ். அதில் என்ன பண்ணுறோம், இமேஜ் இல்லைன்னா இமேஜை நம்ம லோட் பண்ணல, லோட் பண்ணாத இமேஜை நீ எதுக்கு ரீசைஸ் பண்ணான்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் இப்படி கேட்கறது பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பட்டன்ஸே வந்து நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ChatGPT உடனே பண்ண நம்ம கேட்ட தான் பண்ணோம். பட் நமக்கு தெரியணும், ஓகே எது பண்ணால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் பண்ணணும் இதை. அதுக்கப்புறம் வந்து ஓரோ இதில் கேட்குது. அது வந்து இட்ஸ் நாட் குட். லைக் நம்ம ஒரு செப்ரேட்டாக இனி ஒரு விண்டோ வச்சு கேட்டால் கூட ஓகே. பட் உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ அது எல்லாத்தையும் ஒரே அடியாக கேட்டு முடிச்சிடணும். ஓரோ இன்புட்டுக்கும் ஓரோ மாடல் போடுறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குது இதில். அதுக்கப்புறம் வந்து நான் இதெல்லாம் சொல்கிறது காரணம், அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, அந்த கோடை எடுத்துகிட்டு. ஏன்டா நீ பண்ண மாட்டேன் உனக்கு தெரியாதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஐ வில் மேக் அ வீடியோ இஃப் யூ வாண்ட். ஓகே, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி. பட் ஐ ஜஸ்ட் கிவிங் யூ அன் ஹெட்ஸ் அப். ஓகே, இதெல்லாம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து க்ராப் இமேஜ் அதே தான். இங்கே நீங்கள் வந்து பட்டனை ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணுங்க இமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா. லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு கோஆர்டினேட் அதெல்லாம் நீ கேட்கவே செய்யாதீங்க. அது என்ன இது, இட்ஸ் அ ப்ரிட்டி வியர்ட் திங். ஓகே, இப்படிலாம் கேட்குறது. மேபி பெஸ்ட் திங் இஸ் நம்மள்ட்ட இந்த க்ராப் மாதிரி வரும்ல, அந்த எப்படி பண்ணுறது, இந்த ஃபீச்சரை எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள் டீக்கன்ட்ரில். மேபி நானே வீடியோ போடுறேன். இஃப் யூ வாண்ட் லெட் மீ நோ. அதுக்கப்புறம் ஃபில்டர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, பட் அந்த ஃபில்டரை வந்து ரீசெட் பண்ணக்கூடிய ஃபீச்சரும் வந்து நீங்கள் போடணும். ஓகே, சும்மா அது ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருப்பாங்க, அதுக்கு வேண்டி அதிலேயே இருக்கணும்னு கிடையாது இல்லையா. ஓகே, ரீசெட் ஃபீச்சரை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதே தான் இதுலேயும் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டிசேபிள் பண்ணணும் ஃபோட்டோ இல்லைன்னா. ஓகே, அவைலபிள் ஃபில்டர்ஸை வந்து இட்ஸ் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக காணிக்கலாம் அதில். ஸோ அது ஓகே. மேபி பிளரும் என்ன பண்ணும், கண்டர் என்ன பண்ணும், டீட்டெயில் என்ன பண்ணும். பிளர் மட்டும் தான் வந்து நமக்கு மனசிலாகுது, பட் ரெஸ்ட் ஆல் லைக் ஈவன் ஷார்ப்பன் கூட மனசிலாகும். பட் சம் ஆஃப் தம் வந்து அது என்ன பண்ணுன்னே தெரியல. ஸோ ஒரு ஹெல்ப் டெக்ஸ்ட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து இனி ஒரு பாக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்து சத்யா பாக்ஸ் தான் நினைக்கேன் இல்லையா. ஆமாம், அதே பாக்ஸ் தான், பட் திஸ் டைம் வந்து ஸ்ட்ரிங் நம்ம யூஸர்கிட்ட இருந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஃபில்டர் ஒன்று கமெண்ட் இருக்கு, அதில் வச்சு நம்ம அப்ளை பண்ணுறோம், சிம்பிளாக இருக்கு. சேவ் இமேஜ் வந்து எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். இது எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைல் டெவலாக் பாக்ஸ் அது கொடுத்துரும். அதுக்கப்புறம் இது பண்ணுறோம், இங்கேயே நம்ம இதான் பண்ணுறோம். ஓகே, நான் டிஃபென்சிவ் ப்ரோக்ராம் சொன்னால இதுதான் டிஃபென்சிவ் ப்ரோக்ராமிங். பட் டிஃபென்சிவ் ப்ரோக்ராமிங்னா இந்த சிச்சுவேஷனே வராமல் நம்ம வந்து தடுக்கணும். இமேஜ் லோட் ஆகலையா, இந்த பட்டனே அவன் வந்து பார்க்கக்கூடாது, இல்லைன்னா கிளிக் பண்ணக்கூடாது. ஓகே, டிசேபிள் ஐக்கன். ஸோ யா, ஐ திங்க் அவ்வளோதான். ஐ திங்க் இதுவே வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்கிரிப்டும் அதே விஷயம் தான் பண்ணதுனால நம்ம வந்து இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் நம்ம இதிலே பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுறான், ரீசைஸ் விட்த்து கேட்குறான். ரீசைஸ் விட்த் வந்து ரீசைஸ் வித் அண்ட் ரீசைஸ் ஹைட் இருந்துச்சுன்னா ரீசைஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறான். ரீசைஸ் விட்த் மட்டும் இருந்துச்சுன்னா ஹைட் வந்து விட்த்துலேருந்து கால்குலேட் பண்ணுறான். ஓகே, அதே மாதிரி ஹைட் மட்டும் இருந்துச்சுன்னா விட்த்தை வந்து ஹைட்லேருந்து எடுக்கிறான்.
இதில் வந்து crop x crop y இருந்துச்சுன்னா அந்த crop x crop y அந்த கோஆர்டினேட்டையும் யூஸ் பண்ணி அவன் வந்து crop பண்ணுறான். ஃபில்டர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதுக்கு அதே மாதிரி ஃபில்டர் பண்ணுறான், அப்புறம் இமேஜ் சேவ் பண்ணுறான், அவ்வளோதான் நடக்குது. ஐ திங்க் that's it guys. ஐ நோ திஸ் வீடியோ வந்து ஒரு கோடிங் வீடியோ மாதிரியே இல்லைன்னு தெரியும் எனக்கு. பட் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணுவே ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணியே ஆக வேண்டும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டால் தான் எனக்கு அடுத்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எப்படின்னா ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி சொல்லி தான் நான் எதிரையும் போடாமல் இருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இனி வரக்கூடிய எல்லா வீடியோஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். நான் சத்தியமாக சொல்கிறேன், இதே மாதிரி இருக்காது. ஓகே, வெப் டெவலப்மெண்ட்டில், மிஷின் லேர்னிங்கில், ஓகே, அதிலெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். சாட் ஜிபிடி வந்து நான் யூஸ் பண்ணது மாதிரி வந்து டைரெக்டாக உங்களுக்கு என்ன டாஸ்க் இருக்கோ அதில் போட்டு இதே மாதிரி சிம்பிள் டாஸ்க்னா ஓகே ஓகே. பட் சம் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்னா டேரெக்டாக சாட் ஜிபிடியே வந்து நம்பாதீங்க. தெர் இஸ் அ ப்ரொசீஜர். ஓகே, யூஸ்வலாக நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸையும் கேதர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் ஜஸ்ட் பென் அண்ட் பேப்பர். ஓகே, இல்லைனா நோட் பேட் கம்ப்யூட்டரில். ஐ வில் ஜஸ்ட் ரைட் டவுன் எவ்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன டூல்ஸ் தேவை உண்டு அதெல்லாம் பார்ப்பேன். டேட்டா, ஓகே, அடுத்த விஷயம் நான் பார்க்க போகிற விஷயம் வந்து டேட்டா. எந்த மாதிரி டேட்டா வச்சு எந்த மாதிரி டேட்டாவை நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன், டிராஃபிக் எப்படி இருக்கு, அது இது. ஸோ எல்லாத்தையும் வந்து ஆராய்ஞ்சிட்டு தான் ஐ வில் பி சூஸிங் மை டூல்ஸ் அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஓகே, இதே மாதிரி வந்து பண்ண மாட்டேன். பட் யா, இந்த வீடியோவில் நீங்கள் எதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா லெட் மீ நோ. இஃப் யூ வாண்ட் டு லைக் கற்றுக்கிட்டீங்க லெட் மீ நோன்னு இல்லை, லைக் கற்றுக்கிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லெட் மீ நோ. அண்ட் ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ வந்தால் சூப்பராக இருக்குன்னு இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ரிக்வெஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த சேனல் எப்படின்னா உங்களோட டவுட்ஸ், உங்களோட கரண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ப்ரோக்ராமிங் அதை வந்து சால்வ் பண்ணது வேண்டியதான். ஓகே, ஸோ இட்ஸ் டைரக்ட் பிட்வீன் மீ அண்ட் யூ ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ கேளுங்க, ஐ வில் மேக் அ வீடியோ. ஓகே, யா, தட்ஸ் இட் கைஸ். பாய் மக்காஸ். பார்க்கலாம்.